நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மிதுன ராசி. இப்போ உங்களுடைய மனதில் ஒரு 5 விதமான கேள்விகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த 5 கேட்டகரிக்கு. இப்போ அந்த 5 விதமான கேள்விகளுக்கும் ஒரு கேள்விகளுக்குமான பதிலாக நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது என்ன பதில்னு. இந்த பதிலில் எஸ் வந்தாலும் சந்தோஷமாயிக்கோங்க. ஸோ அதற்கான முயற்சி எடுங்க. நோ வந்ததுன்னா ஸோ அது என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்காக நீங்கள் மனசு விட்டுற வேண்டாம் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரோடைய உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ஒரு கேள்வி கேட்க சொன்னேன் இல்லையா? அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு எஸ் தான் வருது, பாசிட்டிவான எஸ் வருது. ஸோ ஏன் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் கேட்ட கேள்வி அது ரொம்பவே ஒரு ஆக்ஷனுக்குரியது, ஒரு பாசிட்டிவான கேள்வியாக கூட அது கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கு, ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கான காரியங்கள் அப்படின்றதுனால அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு எஸ்ஸாக வந்திருக்கு. ஸோ அது எஸ்ஸாக மாறணும்னாலும் நீங்களும் நிறைய விஷயங்கள் ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனாக செஞ்சால் கண்டிப்பாக அது எஸ் ஆகிடும் அப்படின்னு இருக்குது.
இப்போ உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதற்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்த அந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் தான் வருது. ஆனால் அந்த எஸ் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த எஸ் வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதற்கான ஃப்யூச்சர்ன்றது தீர்மானம் ஆகும். அப்போது என்னவாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் தான் வந்திருக்கு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமண உறவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கான பதில் எஸ் வருதா நோ வருதா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நெகட்டிவான எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கேள்விகள் ஒரு நெகட்டிவிட்டியை சார்ந்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஒன்று அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது எஸ் வந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் தன்மையுள்ள விஷயமாக தான் இருக்கும். ஸோ நல்ல விதத்தில் சில விஷயங்கள் நல்ல விதத்தில் அமையாது, ஒரு கெட்ட விஷயத்துல தான் நல்ல விஷயம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு நெகட்டிவ் வாய்ந்த எஸ் தான் அது. அப்போ உங்களுடைய கேள்விகள் தப்பான கேள்வியாக இருக்கட்டும், எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் வேறு யாராவது இருக்காங்களே எங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படின்னாலும் அது ஆமாம் அப்படின்றது ஒரு நெகட்டிவான எஸ் இல்லையா, அப்படியான ஒரு நெகட்டிவான எஸ் தான் இந்த கேள்விக்கு வந்திருக்கு. ஸோ மிதுன ராசி இந்த 3 விஷயங்களும் தாண்டி உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆன்மீக ரீதியாக உங்களோட பேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாசிட்டிவான நோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பாசிட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நோ நீங்கள் நினச்சிங்கன்னா அது எஸ்ஸாக மாறிடும். அதுக்காக தான் அந்த பாசிட்டிவான நோ. அதே மாதிரி இப்போது அதுக்கு நோ வந்திருக்கிறதுக்கு காரணமும் நல்லது விஷயத்துக்காக தான். சில கெட்டது நம்மளோட நன்மைக்காக நடக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படி தான். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னவா இருக்கட்டும், ஆனால் அது ஒரு பாசிட்டிவான நோ வந்திருக்கு. ஸோ இப்போது அது கிடைக்கல இல்லை, ஆனால் அது உங்கள் நல்லதுக்காக தான் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பசங்களுடைய படிப்பு சார்ந்த கேள்வியாக இருக்கட்டும், அந்த ஒரு கேள்விக்கு படிப்பு சார்ந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான நோ தான் வருது. நீங்கள் எந்த மாதிரியான கேள்விகள் வேணால் அதுக்கு முன்னே எடுத்துருக்கலாம், பட் இங்கே பார்க்கக்கூடியது ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவான நோ. உங்ககிட்ட இல்லை, ஆனால் மற்றவங்க கிட்ட இருந்தும் அந்த பிரச்சனைகள் உருவாக்கலாம். ஸோ இல்லை கிடைக்காது, அதுவும் மற்றவங்களுடைய சூழ்ச்சியால் நடக்கும் அப்படின்றதுனால இது ஒரு நெகட்டிவான நோ அப்படின்ற ஆன்சர் தான் வருது. அப்போ ஓவராலாக உங்களுடைய மனசில் இருந்த 5 கேள்விகளுக்குமான பதில்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வேலை தொழில் சார்ந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ், பணம் சார்ந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த கேள்விக்கு ஒரு நெகட்டிவான எஸ், உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ, உங்களுடைய படிப்பு சார்ந்த கேள்விக்கு நெகட்டிவான ஒரு நோ. ஸோ எல்லா கேள்விகளுக்குமான பதில் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பதில்களை நீங்கள் உங்களுடைய சமநிலையை பிரதிபலிக்கிற விதமாக எஸ்னாலும் சரி நோனாலும் சரி அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.